கலையில் ஊறும்போது அவருக்கு நடிக்கணுங்கிற ஆர்வம் வருவதும், ஒரு பாடம் தெரிஞ்சவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கு பல ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம் பழசு மாதிரியே, நல்ல குரூப் இல்லாமல் நினச்சி பாருங்களேன். அவங்களுக்கு பின்னால் சின்ன ஸ்டெப் தான் இப்படி தான் கொடுப்பீங்க. முன்னால் இருக்கவங்க ஆடுவாங்க, இப்போத்து கொஞ்சம் பரவாயில்லமா ஃபாஸ்ட்டாக முன்னால் இருக்கிறவங்களாம் ஆடுறாங்க. பின்னால் அட்மாஸ்பியர்லாம் இப்போ தான் கொஞ்சம் கலகலப்பாக ஆடுறாங்க. முன்னால ஒரே ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்போம், கொடுத்துருப்போம். அத்தை 20 பேரும் தெரிய போட்டியா மறுபடியும் கை வச்சாங்கன்னா கரெக்டாக இந்த கை, அப்புறம் 2 கை வச்ச பண்ணு அப்படின்னா இப்படி ஸ்டெப்பு இருக்கால. எல்லாமே ரஜினி சொன்னாங்க இல்லையா, நாங்கள் சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம், ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி, சோகம்னா இப்படி மூதியை வச்சுக்கிறது, கோவம்னா இப்படி வச்சுக்கிறது. அந்த மாதிரி டான்ஸ்லேயே அதே ஸ்டெப்ஸ் இருக்கு மாற்ற முடியாது. புதுசாக பண்ணதுக்கு நொண்டி அடிச்சு கூட பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாத்தையும் வேறு ஒன்றும் புதுமையாக இல்லை, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. சினிமாவில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஆக இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாம் உலகமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பிறவை பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ காலையில் 9 மணிக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. அங்கே கப்பல்லேருந்து கூப்பிட்டு ஷோவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏஜிஸில் கூப்பிட்டு பண்ணாங்க. நான் வீட்டில் எல்லாம் போகிறீங்களா, வீட்டில் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அதெல்லாம் இருக்குதுங்க, யாருமே போக முடியல. வெங்கட் பிரபுட்ட கேட்டேன், இல்லை டாடி நான் 2 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஷோ, அதுக்கு போகிறேன், டிக்கெட் வாங்கிட்டான்டான். சரிடா, இல்லை விஐபி ஷோ கூடுறாங்க போகிறேன்னா, இல்லை வேண்டாம் அதில் போக வேண்டாம், நான் ஒரு இதில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கூலி படத்தின் ப்ரிவியூ ஷோ விஐபி ஷோக்கே போகாமல் இந்த ஷோவுக்கு நான் வந்திருக்கேன்னா எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் நிஜமா வாழ்க்கை ஒண்ணுதான். மற்றவங்களை வாழ்ந்துட்டே இருக்கான், மற்ற மேலே வந்துட்டே இருக்கணும், அதான் பார்த்த வச்சுட்டே இருக்கணும். அப்பா ஆயாச்சு, தாத்தாவாயாச்சு, அப்போ பிள்ளைங்க வளர்ச்சியை பார்த்தா ஆசைப்பட்டோம். என்ன மாதிரி கொடுத்து வச்ச அப்பா அம்மா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏன்னா நானும் எல்லா விஷயத்துலையும் எப்படி ஆர்வமாக இருக்கணும், அதே மாதிரி ஆர்வமாக இருக்குது என் பிள்ளைங்க. வெங்கட் பிரபு நல்லா பாடுவான், அருமையாக பாடுவான். அதே மாதிரி பிரேம்ஜி அவன் வாயாடியோ எப்படி வாயாடி அப்படியே அவனை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு. நானும் காட்டுவான், ஃபோட்டோலாம் காட்டுவேன், நல்லா இருக்கு ஃபோட்டோ அப்படின்னா அவங்க இவனோட கேரக்டர் வெளியில் நடிக்கிறது எப்படி நடிக்கிறான் நடிச்சுட்டு குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி தான் நினைப்பான். அப்போ ஃபோட்டோ பார்க்குறவங்க இது யூடியூப்ல வந்துடுது. வந்தோடனே தண்ணி ஆகிட்டு ஒரு அப்படி இல்லை, போயிட்டு வீட்டில் படுத்துறோம், பேசுவோம், எனக்கு கொஞ்சம் பயம், என்ன கேட்டால் கொஞ்சம் பயப்படும், போய் படுத்துருவோம். அது பிள்ளைங்களுக்கு இருக்கிறது, நம்ம அனுமதிக்கிறோம். எனக்கு தான் தண்ணி அடிக்கிற பழக்கெல்லாம் மற்ற கெட்ட பழக்கமே இல்லாமல் நான் இருக்கேன்னா அவங்களும் அப்படி இருக்கலாம் நான் நினைக்கலாமா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழணும்னு சொல்லி தான் என்னுடைய ஆசை. அவங்க எப்படி அவங்க பட்டு திருந்தணும், ஒவ்வொருத்தரும் அவங்க பட்டுட்டு அவங்க இப்போ சுத்தமாக அருமையாக அந்த ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கான். கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். சந்தோஷம் கிடைக்கிறது ஃபேமிலியில் கஷ்டம். எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பிள்ளைகள்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏடா சொன்னதை பண்ண மாட்டேடா, ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல, இது சுற்றிட்டே இருக்கிற வளர்ந்த பிள்ளைகள் நீங்கள் திட்டிட்டு தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, போய் நைட் லேட்டாக வர்றது, என்னது இது தவிர வேறு டைலாக் எந்த வீட்லேயே இருக்குது, இதே தான் இருக்குது. ஆக அவங்களா வாழ விடுங்க, அவங்களா வரட்டும், பட்டு தெரியட்டும். அவங்களுக்கு எய்மை நீங்கள் ஏற்படுத்துங்க. எங்கள் அம்மா சொல்லதான் எங்களுக்கு மியூசிக் வந்தது. எப்பா ஒரு பாட்டு போடுவோம், ஒரு பாட்டு போட்டோன்னா அதை அம்மா கேட்பாங்க, நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, கேட்காத மாதிரி இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, பாடுப்பா அப்படிம்பாங்க. அப்போ எங்களுக்கு புதுசாக உருவாக்கணும்னு ஆசை வந்ததுனால தான் நாங்கள் புதிய புதிய பாடல்களை உருவாக்கணும். இப்படி தான் நடந்தது எங்களுடைய வளர்ச்சி. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் போதும் அதே மாதிரி தான் வளர்க்கணும். இவ்வளவுலாம் பேசுகிறேன், படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு படத்தை பற்றி கதை தெரியாது. சரி, ஒரு ஆளாக இருக்காங்க கூப்பிட்டு அரவிந்த் சார் இருக்காரு, அவரை பற்றி சொல்லலை. முதல்ல அண்ணா இளையராஜா வேற படங்களுக்கு பார்க்க வர மாட்டார். எந்த படங்களையும் ப்ரிவியூ ஷோ பார்க்க வர மாட்டார். எங்களுக்கு ப்ரிவியூ ஷோ எல்லா படமும் கூப்பிடுவாங்க, எங்கடா தான் சொல்லுவாங்க, சார் ப்ரிவியூ ஷோ வந்துட்டோம். மேனா தியேட்டரில் ஏவிஎம் ராஜேஸ்வரி இருக்குல்ல, அது பக்கத்தில் மேனா தியேட்டரும் உள்ள அவங்க ஷோ போட்டுருந்தாங்க. நான் அண்ணாட்டு சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்கன்னா விஜயகாந்த் படம், நீ பார்க்கணும், வான போகலான்னா நாங்கள் வரது இல்லைடான்னு, நீ வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வரோம். ஞாபகம் அவங்களுக்கு நாங்கள்லாம் பார்த்தோன்னே அதில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா பார்த்தா படம் பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க என்ன புத்திசாலித்தனமான வேலை பண்ணாங்கன்னா ஃபைட்டில் மியூசிக் போடல, வெறும் அந்த சத்தமே இதான் சத்தம், அந்த ஒரிஜினல் சவுண்ட்லேயே விட்டாங்க. நல்லா இருக்கு. நான் பார்த்தேன் ஃபைட்டுக்கு மியூசிக் இல்லாமல் நல்லா இருக்குன்னா அதற்கப்புறம் தான்
இளையராஜா அவர்கள் ஃபைட்டுக்கு மியூசிக் போடுறதில்லை. இது அது அவங்க படத்தில் கிடைச்ச பாடம் இதுவரைக்கும் யார்ட்டையும் நான் சொல்லலை. இவரை பார்த்தோன்னா அது வேற சொல்றதுக்கு வழியில். அவர் இயக்கிய படத்தில் நான் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இப்போ தான் கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு கூட்டு ஒரு பாட்டு எழுத சார். அந்த மாதிரி அவர்களும் மிகப்பெரிய இயக்குனர். பிரம்மாண்டத்துக்கு ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். பிரம்மாண்டமான படங்களை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். அவங்கள பார்த்தா பல பேர் பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அடக்கமாக உட்காந்துருக்காங்க. அவங்க உள்ள இருக்க அடங்கிய இப்போ விட்டாலும் அவர் இஷ்டத்துக்கு எனக்கு வாழ்க்கை லட்சிய படம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நான் மட்டும் பெரிய ஃபைனான்சியலாக இருந்தாலும் சொன்னால் உங்களை வச்சு படம் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ சிந்தனைகள் இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சு இப்படி பண்ணிருக்குவேன், இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்க, நம்மள அவளால் எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். அது அண்ணன் வந்து மியூசிக் போடல. நான் வந்து அண்ணனை மியூசிக் போட வைக்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து கரகாட்டக்காரன் எடுக்கும்போது வாசி எடுப்பாங்க. ஃபைட்டர் நீ நிறுத்தாதா வாசிடா, நான் அவர் போட்டதை நான் ஆகணும். அது மாதிரி வாசிக்கிறேன் சார். நான் பார்த்தியா நான் ஃபைட்டுக்கு மியூசிக் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணனோட அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இன்னைக்கு வரைக்கும் அண்ணனோட விளையாட்டுத்தனம் தான். மற்றவங்கள்ட்ட எப்படி பேசினாலும் நான் ஏதாவது 2 தப்பு ஏன்டா என்னை போட்டு இப்படி சொல்ல பண்ணுறேன் பாரு. அந்த மாதிரி இதே மாதிரி வளர்ப்பாருங்க. மைக் இருக்கு, என்னால் முடிக்க முடியுதா? வாயை திறந்தா அப்படித்தான். இதுதான் வழி, வேற ஒன்றுமே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த சிவராம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 சாங்கை வந்து டியூன் சொல்லி நான் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டை கூட சேர்க்கல இல்லை, இது அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நல்ல பாட்டு நல்ல டியூன் தான். நல்ல டியூனுக்கு நல்ல பாட்டு எழுதி நல்லா பாட்டுருக்கான். அவன் மியூசிக் பண்ணுவாங்கிறது இவர் படம் தான் பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியாது. இவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, எப்படி இவர் பழக்கம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் சொன்னார். அந்த மாதிரி சேர்ந்தது யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் யார் கூட சேராமல் இருக்கணுங்கிற வருதோ அது போயிடும். அதுக்கப்புறம் யார் கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும். கரெக்டா? இது சொல்ல முடியாது, வாழ்க்கையில் ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ணனுக்கும் எனக்கு சண்டை வந்தது. நான் சில நேரத்தில் ஓப்பனாக திட்டிடுவேன். அதனால வந்து என்னை விட்டுட்டாரு. 10 வருஷமா பேசுறதில்ல. நான் அவருக்கு பாட்டு எடுத்துறது இல்லை. அந்த நேரத்தில் தான் வைரமுத்து இடத்த பிடிச்சிட்டாரு. இல்லை, நிஜம்தான். நான் அது வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் என்னோட புத்தகம் ஒன்று ஜனவரியில் வெளியாகுது, ஹிந்து பத்திரிகையில் வெளியிடுறாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும். இது வரைக்கும் என் கையில் கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளோ பாட்டு கிடைச்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம். புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததுக்கு பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அப்போ நான் அண்ணனுக்குள்ள மனசில் போயிருக்கோம். எனக்கே அது புதுசு. நம்ம போய் காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இந்த இப்படி பேசி தர்றான்னா அவன் பாட்டு எழுத உனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன்பாங்கன்னு அவர் விட்டுட்டார். அது அவருக்கே தெரிய வந்தது. இதுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்றைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் வாயில சொல்றது. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசில் நீங்கள் என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஃபோட்டோ இதை எடுக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போகிறீங்க, அதில் வரும். ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுறது. இன்னைக்கு ராமரை பற்றி பேசியிருக்காரு, அன்னைக்கு ஆண்டாளை பற்றி பேசினாரு. எல்லாம் மாற்று கருத்தா பேசினா தான் பாப்பல் ராமன்னு ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு. கரெக்டாக பேசினாரு. எம்ஆர் ராதா பேசினாரு அவ்வளோ நியாயமாக இருக்கும். இப்போ இவர் வந்து இவருடைய கேரக்டர் அப்படி அது என்னன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி இயல்பில் யாரும் இல்லை. கண்ணதாசனை அப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. நான் சென்ற போது அப்படிதான் பேசுகிறத அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் பேசல கண்ணதாசன். இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ள இருந்தாலும் அடக்கிக்கிட்டு மென்மையாக பேசுறது தான் கவிஞர்களுடைய பண்பாடு. நான் வைரமுத்தை பற்றி திட்டலை. எது நான் பல பேருக்கு வந்து இளையராஜாவும் வைரமுத்தும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவுக்கு அடையாளம் தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னால் வந்து அடையாளம் எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்துடுவேன். அந்த கேள்வி ஒன்று தேடுது.
அடையாளம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் இருக்கிறோம். என்ன முதல்ல மியூசிக் பண்ண வர்றோம். அப்போ வந்து அன்னக்கிளி அப்படின்னா நோட்ஸ் மேலே போய் கீழே இறங்கிடுது. அப்போ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம். அங்கே என்னவா கீழே இருந்து மேலே போய் அங்கே நின்றுட்டாங்கிறதான் ஃபஸ்ட் அடையாளம். இப்படிதான் அண்ணன் நாம தான் உட்காந்து கம்பாஸ் பண்ணோம். பக்கத்தில் இருப்பான் அண்ணன் ஒன்று நானே கேட்டு வாங்க. நான் சொல்ல அண்ணன் இப்படி இருக்கலாம் அண்ணா இன்னொன்னா நல்லா இருந்தா அப்படி எடுத்துக்குவார். நீங்கள் சான்ஸ் கிடைச்சா பக்கத்தில் உட்காந்து ஐயா நான் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் ஞாபகம் இருக்கா கும்பகரத்தனம் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு அதான் மறக்க முடியுமா நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ அவரு என்ன ஞாபகப்படுத்தார். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு ஐயா நீங்கள் என்னை ஞாபகம் வச்சிருக்கிறது. அருண் சார் வந்து அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறது வாழ்க்கையை தெரியல. கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஒரு சீரியல் கதை சொன்னார். ஒருத்தர் வந்து அவர் சாமியாராக மாறுறாரு. ஆனால் அந்த சாமியாராக மாறும்போது அந்த காட்சியெல்லாம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு காட்சி சொன்னாங்க. அம்மாவை பார்க்க மாட்டேன்ட்டார். ஏன் அப்படின்னா யார் சொன்னாலும் மனசு மாறாத அந்த பையன் வந்து அம்மா வந்து வேண்டாண்டா நீ சாமியாரை போகாத அப்படின்னு சொன்னால் மனசு மாறிடும் அப்படிங்கிற ஒரு அந்த நிகழ்ச்சி மனசுக்குள்ள அப்படி அந்த சீன் இன்னும் இருக்குது. அது நாங்கள் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதிக மனசில் என்ன இருக்குது சார். அண்ட் ஸோ உங்களை வந்து நான் இங்கே தான் பார்க்குறோம். நம்ம நிறைய சேல் பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏஞ்சல் வந்து படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ ஷி ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃப்யூச்சர். அண்ட் அன்பு சார் வந்து என் ஃபோனில் அவர் பேர் சிங்கம் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸர், அதாவது டாப் லெவல் வரைக்கும் போனார். ஓகே, நான் என்ன பண்ணேன், ஃபாரின் போகும்போதெல்லாம் சிங்கம் ஏர்போர்ட்டில் இருக்கீங்களா? இல்லைங்க நான் இன்றைக்கி டியூட்டி இல்லைங்க, நான் முடிச்சு நைட் கொடுத்து இல்லைங்க அப்படின்னாரு. அப்படியா சரி, அவர் அர்த்தம் ஃபோன் பண்ணி சிங்கம் இன்னைக்கு இருக்கேன் வாங்க வாங்க வாங்க. நம்ம அது ஏர்போர்ட்டுக்கு நம்ம 2 மணி நேரம் முன்னாடி போனோம், நான் 4 மணி நேரம் முன்னாடி போனேன். ஏன் அப்படின்னா போனேன்னா கப்பலை நான் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ராஜா மரியாதை உள்ளே போய் அப்படி உட்காந்துட்டு அவர் ஆஃபீஸில் குறைஞ்சது ஒரு 5 கதை இப்போ ஏறுங்க கேளுங்க அப்படின்னு ஒரு கதை நிறைய சொல்லுவார். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு படம் கூட பண்ணி அதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கும். அப்புறம் அது அப்படியே போச்சு. ஸோ அதனால் அவர் வந்து அன்பு சார் நீங்கள் வரணும் படம் இல்லை சார் ஆக்சுவலாக இப்போ தான் ப்ரொமோஷன் வந்துருக்கு, நமக்கு வந்து ஆல் இண்டியா லெவல் அப்படியே போயிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு உள்ள ஒரு சின்ன வருத்தம், என்னைக்கா ஒரு நாள் ஒன்று பண்ணுவோம் சார் உங்கள் கதையெல்லாம் எனக்கு கொடுங்க நானும் அதை எடுத்து தொலைகிறேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் வந்து வாலண்டியர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு படம் பண்ண போகிறேன் சார். ஸோ வெல்கம் சார்.